வணக்கம் நண்பா. இப்போ நம்ம கையில் இருக்கிற அதிசய பொருள்லாம் இல்லைங்க, OnePlus Nord 5 தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த டிவைஸ் வந்து நம்மளுடைய ஓன் மணியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிவைஸ் தான். அதனால் ரொம்ப நாளாகவே இந்த டிவைஸை நான் பர்சனலி யூஸ் பண்ணி நிறைய டெஸ்ட், நிறைய சினாரியோவில் எடுத்து வச்சிருக்கேன், நிறைய டேட்டாஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் அப்படியே உங்கள்கிட்ட டீட்டெயில்டாக பாசிட்டிவ் நெகட்டிவோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க, இதோட அன்பாக்சிங் எல்லாம் ஆல்ரெடி நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். பட் பாக்ஸில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதெல்லாம் தான் பாக்ஸில் இருந்துச்சு. அடுத்து இப்போ மொபைலோட டிசைனுக்கு வந்துடும். ஆக்சுவலி நம்மகிட்ட இருக்கிறது வந்து மார்பிள் சாண்ட், அதாவது ஒயிட் கலர் வேரியன்ட் தான். அப்படியே அந்த மார்பிள் கல் மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் சைடில் அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த OnePlus லோகோ தொடும்போது அது ஒரு மாதிரி இந்த டெக்ஸ்சரும் ஃபீல் ஆகுது. அண்டு OnePlus 1லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் வெர்டிகல் அலைன்மெண்ட்டில் கேமரா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வெர்டிகல் அலைன்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பர்சனலி எனக்கு வந்து டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. லுக்காக பார்க்குறதுக்கு கண்டிப்பாக கையில் எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ப்ரீமியம் ஃபோன் 30,000 அந்த ரேஞ்சுக்கு ரீசனபிளான ஒரு டிசைன் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. பேக் சைடு வந்து கிளாஸ் தான், சைட் ஃப்ரேம் எல்லாம் வந்து பிளாஸ்டிக்ல தான் பண்ணியிருக்காங்க. டிசைன் எனக்கு பிடிச்சிருந்தாலும் மொபைல் வந்து கொஞ்சம் வந்து பல்காக தான் இருக்குது. ஆக்சுவலி 211 கிராம்ஸ்க்கான வெயிட் இருக்குது. அண்ட் 8.1 mm கொஞ்சம் அதிகமான திக்னஸோட தான் இருக்குது. அதனால் சிங்கிள் ஹேண்டில் எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒன் ஹேண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு பெஸ்ட்டாக இல்லை. கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி கேட்டிங்கன்னா ரைட் சைடில் நமக்கு வால்யூம் ராக்கர் கீ இருக்குது, பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. டாப்பில் நமக்கு 2 மைக் இருக்குது, IR பிளாஸ்டர் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்தோம்னா ப்ளஸ் கீ அப்படின்ற ஒரு கீ கொடுத்துருக்காங்க. இதோட ஃபங்க்ஷனாலிட்டியை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அண்ட் பாட்டமில் நமக்கு சிம் ட்ரே இருக்குது. டியூவல் சிம் கார்டு தான், SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. மைக் கொடுத்துருக்காங்க, Type C போட்டிருக்கு, இன்னொரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது, அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு டியூவல் ஸ்பீக்கர் வந்துடுது. ஃபர்ஸ்ட் மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு வந்தோம்னா 6.83 இன்ச்சஸ்க்கான 1.5K ரெசல்யூஷன் ஃபிளாட் AMOLED டிஸ்பிளே, 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. இது ஒரு 10-bit பேனலுக்கான டிஸ்பிளே தான். 1400 நிட்ஸ்க்கான ஹை பிரைட்னஸ் மோடோட 1800 நிட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் போகும்னு சொல்கிறாங்க. HDR10+க்கான சப்போர்ட் இருக்குது. கார்னிங் உலகில் 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸாக இந்த பட்ஜெட்டுக்கு ரீசனபிளான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி டச் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே ப்ராப்பராக இருக்குது. அண்ட் மெயினாக கலர்ஸ் நல்ல கலர்ஃபுல்லான டிஸ்பிளேவாக இருக்குது. கண்டென்ட் வாட்சிங்லாம் பார்க்கும்போது நல்ல கலர்ஃபுல்லான இமேஜஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் பிளாக் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்பவே டார்க்காக ட்ரூ பிளாக்காகவே இருக்குது. அதனால் கண்டென்ட் வாட்சிங்க்கு ரொம்பவே பக்காவான ஒரு டிஸ்பிளே, ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகுவேன். அதே மாதிரி நமக்கு இதில் டியூவல் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்கிறதுனால மீடியா கன்சம்ஷன், கண்டென்ட் வாட்சிங் எல்லாத்துக்குமே விஷுவலாகவுமே நல்லா இருக்குது. சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை மொபைல் ஓவரால் கொடுக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதோட பிளேஸ்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க்கிங் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. அடுத்து பேட்டரி, மொபைல் பல்காக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 6800 mAh ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த 6800 mAh அந்த அளவுக்கான பேட்டரி லைஃப் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலி இந்த 7000 mAh பேட்டரி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 1.5 நாளுக்கான பேட்டரி லைஃப் வரும். பட் என்னோட டெஸ்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்தது. ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து இதில் எக்ஸாக்டாக என்ன அப்படின்றத செக் பண்ண முடியல, அந்த ஆப்ஷனை தூக்கிட்டாங்க. பட் எனக்கு நான் டெஸ்ட் பண்ண ரிசல்ட் படி 7 to 8 ஹவர்ஸ்க்கான ஸ்க்ரீன் ஆன் டைம் இந்த மொபைலில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் யூஸ் பண்ணி இந்த 6800 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 hour 12 minute டைம் எடுக்குது. பரவாயில்ல, 6800 mAh பேட்டரியை 1 hourல சார்ஜ் பண்ணிக்க முடியுது அப்படின்றது பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த 6800 mAh பேட்டரியுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ண முடியலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலி தோணுது. மற்றபடி இந்த மொபைலுடைய பேட்டரி அண்ட் சார்ஜிங் டெஸ்ட்டை டீட்டெயிலாக டெஸ்ட் பண்ணி ஒரு டெடிகேட்டட் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி பேட்டரியை பற்றி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பர்ஃபார்மன்ஸுக்கு வந்தோம்னா இதில் நமக்கு Snapdragon 8+ Gen 3 ஒரு வருஷம் பழைய ப்ராசர், அந்த ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. பட் AnTuTu பார்த்தீங்கன்னா 1.4 மில்லியனுக்கும் மேலே AnTuTu ஸ்கோர் எனக்கு கிடச்சிது. அண்ட் நான் எடுத்த டெஸ்ட் ரிசல்ட் எல்லாத்துலேயுமே Geekbench ஸ்கோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் 1848, மல்டி கோர் 4610க்கான கோர், ஸ்டெபிலிட்டியுமே 89%க்கான ஸ்டெபிலிட்டி கிடச்சிது. 11% தான் த்ராட்டில் இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் 45 மினிட்ஸ்க்கான ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டும் ரன் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 80 to 100%க்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவுக்கு கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் தியரிட்டிக்கல் டேட்டாவை பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இந்த மொபைலில் இருக்குது கிடைக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நார்மல் யூசேஜுக்கு நோ இஷ்யூ. ஈவன் நீங்கள் கேம் பிளேலாம் பண்ணுவீங்க அப்படின்னா நானுமே இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் எல்லாம் ஏற்றி ப்ளே பண்ணிலாம் பார்த்தேன். மோஸ்ட்லி எனக்கு வந்து கேமிங்கில் எந்த ஒரு லேக் ட்ராப் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து நல்லாவே இருந்துச்சு. பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஈவன் நமக்கு BGMIலலாம் பார்த்தீங்கன்னா 120 FPS சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹை கிராஃபிக்ஸில் வச்சு கேம் ப்ளே பண்ணும்போதுமே நல்லாவே ப்ளே ஆகுது. பெருசாக எனக்கு பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக லேக் அப்படின்ற மாதிரி நான் எதுவுமே நோட் பண்ணலை. பட் அட் த சேம் டைம் ஹீட்டிங் இஷ்யூஸ் மொபைலில் இருக்குது. மெயினாக
பர்ஃபார்மன்ஸ் கேம் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து ஹீட் ஆகுது. பட் கேமரா யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஓவராக ஹீட் ஆகுது. எனக்கு அப்படியே கொதிக்கிற லெவலுக்கான ஹீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா யூஸ் பண்ணும்போது எனக்கு இருந்துச்சு. அவுட்டோரில் நான் யூஸ் பண்ணும்போது நான் கேமரா பற்றி பேசும்போது அதை டீட்டெயிலாக பேசுகிறேன். பட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது Snapdragon 8s Gen 3 1 year ஓல்டர் ப்ராசஸராக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பட்ஜெட்டுக்கு இப்போ நிறைய காம்படிட்டர் ஸ்மார்ட் ஃபோன்லாம் கம்பேர் பண்ணும்போது Snapdragon 8s Gen 4 லேட்டஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா போக்கோ F7லாம் இதை விட இன்னும் பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஸோ அதனால் காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இந்த மொபைலில் ரேம் மேனேஜ்மெண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பீட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த மொபைல் வந்து 8GB ரேம் 256GB ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய வேரியன்ட் தான் நாம வச்சிருக்கோம். இதில் LPDDR5Xக்கான ரேம் இருக்குது அண்ட் UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ரேம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் பேக்ரவுண்டில் கிட்டத்தட்ட 15 ஆப் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ண முடியுது. 15 ஆப்புக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணும்போது சில ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. ஆக்சுவலி இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 30,000 செக்மெண்ட்டுக்கான மொபைல் LPDDR5Xக்கான ரேம்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக 20 ஆப்புக்கு மேலே ஒரு 25 ஆப்பாவது பேக்ரவுண்டில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கணும். பட் அது இல்லை. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நிறைய ஃபோன் செக் பண்ணியிருக்கேன். 10,000 ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா 15 ஆப்லாம் பேக்ரவுண்டில் வச்சு யூஸ் பண்ண முடியும். பட் இதுலையுமே ஒரு 15 ஆப் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியுது. என்ன இஷ்யூ அப்படின்றது தெரியல. அதுக்கு மேலே ஆப்பை பேக்ரவுண்டில் வச்சு நம்ம ஸ்விட்ச் பண்ணும்போது அந்த ஆப் பார்த்தீங்கன்னா லைட்டாக லோட் ஆகி தான் நமக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ அது ஏதோ ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. அதை வந்து அவங்க சார்ட் அவுட் பண்ணோம். மற்றபடி ஸ்டோரேஜ் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 1,22,000க்கான ஸ்கோர் கிடச்சிது அண்ட் ரீட் ஸ்பீட் 2066 MBPSக்கான ரைட் ஸ்பீடும் கிடச்சிது. ஓரளவுக்கு நம்ம லார்ஜர் ஃபைல்ஸ் எல்லாமே காப்பி பண்ணுறப்ப ஃபாஸ்ட்டாக தான் காப்பி ஆகுது. அதெல்லாம் பெருசாக எனக்கு இஷ்யூ தெரியல. அடுத்து இன்டர்நெட் அண்ட் கால் குவாலிட்டி பற்றி பேசணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் மொபைல் வந்து 5G ஃபோன் தான். 5G ப்ளஸ் எல்லாமே நமக்கு கிடைக்குது. 5G ஸ்பீட் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ஸ்டேபிளாக தான் இருக்குது. பெருசாக எனக்கு இஷ்யூ இல்லை. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் 5Gயில் டவுன்லோட் ஸ்பீட் 229 MBPS வரைக்கும் போச்சு. அப்லோட் ஸ்பீட் 5.39 MBPS வரைக்கும் பார்த்தீங்கன்னா போச்சு. அண்ட் இதில் வந்து ஒரு 1GB 1.2GB இருக்கக்கூடிய கேமை ப்ளே ஸ்டோர்லேருந்து நான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ அந்த கேம் டவுன்லோட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 நிமிஷம் 9 செகண்ட் கிட்ட தான் டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் வந்து நமக்கு இன்டர்நெட் ஸ்பீட் எல்லாமே கிடைக்குது. அண்ட் கால் குவாலிட்டின்னு வரும்போது பெருசாக இஷ்யூ இல்லை. நாமே நிறைய கால்ஸ் எல்லாம் பேசி பார்த்தேன். கால் குவாலிட்டியிலலாம் பெருசாக எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் OnePlus உடைய ஸ்டாக் டயலர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாக் டயலரில் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து ஏஐ சம்மரி இருக்குது. நம்ம கால் பேசும்போது அதை ஏஐ மூலியமாக சம்மரைஸ் பண்ணிக்க முடியும். அது போக ஏஐ டிரான்ஸ்லேட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கால் ரெக்கார்டிங் ஃபீச்சரும் எப்பவும் போல இருக்குது. அடுத்து OnePlus அப்படின்னும் போது கண்டிப்பாக எல்லாருமே மொபைலோட கேமரா மெயினாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கேமரா மாதிரி தெரியும். பட் 2 கேமரா தான் இருக்குது. பிரைமரி 50 மெகா பிக்சல் சோனியுடைய லைட் 700 அந்த சென்சார் OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் இருக்குது. முன்பக்கம் நமக்கு இதுவும் 50 மெகா பிக்சலுக்கான சாம்சங்குடைய ISOCELL GN5 அப்படின்ற அந்த சென்சார் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நான் ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்த வரைக்கும் ரியர் கேமராவில் அந்த பிரைமரி 50 மெகா பிக்சல் கேமரா எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது. ஆக்சுவலி நல்ல கிறிஸ்பாக நல்ல கிளாரிட்டியோட டீட்டெயிலிங்கும் நல்லா இருக்குது. மெயினாக கலர்ஸ் ஆக்சுவலி ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்ப வைப்ரண்ட்டான ஃபோட்டோஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எனக்கு கிடைக்குது. கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே தூக்கலாக ரொம்ப அப்படியே கலர்ஃபுல்லாக இமேஜஸ் பார்க்கும்போது நமக்கு இருக்குது. சில பேருக்கு அதுக்கு வந்து பிடிக்கும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததும் மேலே எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்லாமல் டேரெக்டாக சோஷியல் மீடியாலாம் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லான இமேஜஸை வந்து எடுத்து கொடுக்குது. அண்ட் டீட்டெயிலிங் கிளாரிட்டியுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. அதே மாதிரி போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்னு வரும்போதுமே எட்ஜ் டிடெக்ஷனு, பேக்ரவுண்ட் பிளரு, அந்த பொக்கா எஃபெக்ட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராக இருக்குது. போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் இருக்கும்போது ஒரு சில ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல எடுக்கக்கூடிய 2 ஃபோட்டோவில் எக்ஸ்போஷர் லெவல், கான்ட்ராஸ்ட் லெவல்லாம் வந்து கொஞ்சம் வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராசஸிங் லெவலில் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நைட் டைமில் நான் ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்த வரைக்குமே நைட் டைம் ஃபோட்டோஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலி டே லைட்டை விட நைட் டைமில் ஹியூமன் ஃபேஸ் அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. நைட் டைமில் பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லைட்டு, வெஹிக்கிளுடைய லைட் எல்லாமே ஓரளவுக்கு எக்ஸ்போஷர்லாம் நல்லாவே மெயின்டைன் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ஃபோட்டோ அவுட்புட் அப்படின்றத நைட் டைம்லையுமே எனக்கு எடுத்து கொடுத்தது. ஓவரால் அந்த பிரைமரி 50 மெகா பிக்சல் கேமரா மொபைலுக்கு பாசிட்டிவ் தான், நல்லாவே இருக்குது. பட் ரெண்டாவது அந்த 8 மெகா பிக்சல் கேமரா வந்து ஒர்க் கிடையாது. அந்த 8 மெகா பிக்சல் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து அஃப்கோர்ஸ் 8 மெகா பிக்சல் தான் அப்படின்றதுனால அந்த அளவுக்கு கிளாரிட்டியாகவும் இல்லை. பிரைமரி கேமரா அளவுக்கு உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலாக மேட்ச் ஆகாது. கலர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வேரி ஆகும். அது அந்த அளவுக்கு யூஸ்லெஸ் தான். கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் வந்து 30,000 32,000 அப்படின்னும் போது 50 பிரைமரி 50 டெலஃபோட்டோ கொடுத்துக்கலாம். இல்லைனா 50 8 இன்னொரு 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் கேமராவாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். டெலஃபோட்டோ இல்லாது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக தான் எனக்கு பர்சனலி தோணுது. மற்றபடி செல்ஃபி கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது அதுவுமே நல்லா இருக்குது. ரியர் கேமரா மாதிரியே நல்ல கலர்ஃபுல்லான இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. டீட்டெயிலிங், ஷார்ப்னஸ் எல்லாமே 50 மெகா பிக்சல் கேமரா அப்படின்றதுனால அதுவுமே நல்லா இருக்குது. அதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. போர்ட்ரேட் எஃபெக்ட் இங்கேயுமே நல்லா இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷன்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் பொக்கா எஃபெக்ட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு கேமரா பொறுத்த வரைக்கும் பிரைமரி 50 மெகா பிக்சல், செல்ஃபி 50 மெகா பிக்சல் 2 கேமரா ஒர்த் தான், நல்லா இருக்குது. அந்த 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் யூஸ்லெஸ் தான். அதுக்கு பதில் ஒரு
50 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். அண்ட் வீடியோகிராஃபி அப்படின்னு வரும்போது நமக்கு ரியலில் பிரைமரி, செல்ஃபி 50 மெகா பிக்சல் ரெண்டுத்துலையுமே மேக்ஸிமம் 4K 60 FPSல நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். செல்ஃபிலையும் 4K 60 FPS கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டென்ட் கிரியேஷன்லாம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அது பாசிட்டிவாக தான் இருக்கும். சாம்பிள் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ நான் OnePlus Nord 5 உடைய ரியர் கேமராவில் மேக்ஸிமம் சப்போர்ட்டான 4K 60 FPSல நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து 1xல நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே நான் உங்களுக்கு 2xக்கு மூவ் ஆகி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து 2xல ஷூட் ஆகிட்டுருக்கு. 2xல கொஞ்சம் நாய்ஸ் அப்படின்றது வருது. மறுபடியும் 1xல உங்களுக்கு கலர்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள். அப்படியே நான் ஜஸ்ட் லைட்டாக மூவ் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே லைட்டாக ஸ்லோவாக நடக்கிறேன். நடக்கும்போது எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அப்படியே நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இப்போ நடக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ எப்படி ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படியே நான் இப்போ ரன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ரன் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கங்க. அப்படியே நான் இப்போ என்னையும் திருப்பி காட்டுறேன். என்னோடய ஃபேஸ் எந்த அளவுக்கு கேப்சர் பண்ணுது அப்படின்றத பாருங்கள். ரியர் கேமராவில் ஃபேஸ் அண்ட் ஸ்கையுடைய அந்த கேலிப்ரேஷன்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கங்க. OnePlus Nord 5 உடைய செல்ஃபி கேமராவில் மேக்ஸிமம் நம்மளால் 4K 60 FPSல வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸோ 4K 60 FPSல தான் நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ஃபேஸ்லாம் எந்த அளவுக்கு கேப்சர் பண்ணுது, ஸ்கையுடைய கலர் அண்ட் பேக்ரவுண்டில் ட்ரீஸ் இருக்குது. ஸோ ட்ரீஸுடைய கலர்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, அப்படியே நான் வாக் பண்ணுறேன். வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டியில் எந்த அளவுக்கு இருக்குது, என்னோடய வாய்ஸ் கேப்சர்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் கீ ஆப்ஷனை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொன்னேன். ஆக்சுவலி இந்த ப்ளஸ் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி OnePlus டிவைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அலர்ட் ஸ்லைடர்னு ஒரு கீ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தூக்கிட்டு ப்ளஸ் கீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளஸ் கீ யூஸ் பண்ணி முன்னாடி அலர்ட் ஸ்லைடரில் வந்து நம்மளால் சைலண்ட் பண்ண முடியும், வைப்ரேஷன் அந்த மோட் மட்டும் தான் ஸ்விட்ச் பண்ண முடியும். பட் இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைலுடைய செட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கீ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த ப்ளஸ் கீயில் என்ன ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைண்ட் ஸ்பேஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த ப்ளஸ் கீயில் அந்த மைண்ட் ஸ்பேஸை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் ஏதாவது ஆர்டிகல் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த ப்ளஸ் கீயை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆர்டிகலை அப்படியே ரீட் பண்ணி அது ஒரு சம்மரியாக கிரியேட் பண்ணி உங்களுக்கு நோட்ஸில் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கு வந்து இந்த மைண்ட் ஸ்பேஸ் அப்படின்றது யூஸ் ஆகும். இது போக சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் ஸ்விட்ச் பண்ணிக்கிறதுக்கு இந்த கீயை யூஸ் பண்ணிக்கலாம். டூ நாட் டிஸ்டர்ப்லையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கேமரா ஆப் ஓப்பன் பண்ணுறது, டார்ச், ரெக்கார்டரு, டிரான்ஸ்லேஷனு, ஸ்க்ரீன்ஷாட்டு, இந்த மாதிரியான நிறைய ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் கீயை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து மொபைலோட அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இதில் நமக்கு Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க, Bluetooth வெர்ஷன் 5.4 இருக்குது, NFC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, IR பிளாஸ்டர் இருக்குது அண்ட் IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் 30,000 ரூபா. இப்போலாம் 20,000 ரூபா 15,000 ரூபா ஃபோன்லேயே IP68 69க்கெல்லாம் போயிட்டாங்க. பட் இவங்க 30,000 ரூபாய்க்கு IP65 தான் கொடுத்துருக்காங்க. தாராளமாக IP68 69 ரேட்டிங் கொடுத்துருக்கலாம். அது கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி Android 15ல் Oxygen OS 15ல் லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கு 4 வருஷத்துக்கான OS அப்டேட், 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற அந்த ப்ராமிஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் மொபைலுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. சரி, இப்போ மொபைலை பற்றி டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து 8+256GB வேரியன்ட். இந்த வேரியன்ட் வந்து 32,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. இதுக்கு ஹையர் வேரியன்ட்லாம் இருக்குது. அது வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இப்போ இந்த 32,000 ரூபா ப்ரைஸிங்க்கு இந்த OnePlus Nord 5 வர்த்தா வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ஓவரால் பார்க்கும்போது ஒரு ஆல்ரவுண்டட் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் நமக்கு தெரியுது. பேட்டரி பெருசாக இருக்குது, டிஸ்பிளே நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் பழைய ப்ராசஸாக இருந்தாலும் ரியல் டைமில் பர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே, கேமராவுமே பிரைமரி செல்ஃபிலாம் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக நிறைய ட்ராபேக்கும் இருக்குது. மெயினாக இந்த 30,000 ரூபாய்க்கு டெலஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்கலாம், அது இல்லை. அதே மாதிரி Snapdragon 8s Gen 3க்கு பதில் 8s Gen 4 லேட்டஸ்ட் ப்ராசஸர் கொடுத்துருக்கலாம், அது இல்லை. UFS 3.1 தான் இருக்குது, UFS 4.0 அது இல்லை அப்படின்றது ஒரு சின்ன ட்ராபேக் தான். IP68 ரேட்டிங் அதெல்லாம் கொடுத்துருக்கலாம், அதுவுமே இல்லை. அதே மாதிரி பேட்டரி 6800 mAh இருந்தாலும் அது அந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் கொடுக்க மாட்டேது. மேபி இதோட OS வந்து ஒரு பெஸ்ட்டான OS நமக்கு தெரியும். OnePlus OS பற்றி நான் சொல்ல மறந்துட்டேனே. OnePlus OS அப்படின்னும் போது உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நிறைய அனிமேஷன் எஃபெக்ட்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ மேபி அந்த அனிமேஷன் அந்த எஃபெக்ட் வந்து அதிகமாக பேட்டரியை ட்ரைன் பண்ணுதான்னு தெரியல. அதனால் பேட்டரி லைஃப் மேபி இந்த OnePlus டிவைஸில் மற்ற டிவைஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக கொடுக்குதான்னு தெரியல. ஸோ பேட்டரி லைஃபும் கொஞ்சம் வந்து கம்மியாக கொடுக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சின்ன சின்ன இஷ்யூவாக தெரிஞ்சுது. அண்ட் மெயினாக வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ், கேமரா யூஸ் பண்ணும்போது ஹீட் வந்து ரொம்பவே அதிகமாக ஆகுது. ஸோ அதெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இஷ்யூவாக இருக்குது. ஸோ அதனால் அந்த சில நெகட்டிவ்ஸ் அதையுமே மைண்டில் எடுத்துங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு OnePlus டிவைஸ் தான் வேணும், Oxygen OS அந்த OSக்காக நீங்கள் வாங்கணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா வேணும்னா கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி இதை விட பெஸ்ட்டான டிவைஸ் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் இருக்குது. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவைஸ் தான். கண்டிப்பாக எல்லாத்த விட இது பெஸ்ட்டான டிவைஸ் கிடையாது.